வரும் சமூக நிகழ்ச்சிகளையும் அதில் வரும் பாடல்களையும் மாணவர்கள் கேட்டு அதை பற்றி அவர்கள் கருத்துக்களை கூறுவார்கள். அதே போல திரைப்பட காட்சியில் வரும் பாடல்களில் உள்ள கருத்துக்களையும் கூறுவார்கள். சரி, பாடலை கேளுங்க. குடும்பம் ஒரு கதம்பம். நம்ம குடும்பத்திலேயே மரியாதை அது பற்றி பார்க்க போறோம். குடும்பத்துல எல்லாரும் கணவன் மனைவி பிள்ளைங்க இருப்பாங்க. சில பெற்றோர் சொல்லுவாங்க, என்னோட பிள்ளைகளோட நான் அதிக அன்பு செலுத்துறேன், நாங்க அம்மா அப்பா பிள்ளைங்க அப்படிங்கிற எண்ணத்துல நாங்க என் பிள்ளைங்களை வளர்க்குறோம். பிள்ளைகள் கூட மாணவர்களிடம் பிள்ளைகள் பெற்றோர்களிடம் மதிப்பு செலுத்த வேண்டும். இக்காலத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடம் ஒழுங்காக பேச மறுக்கிறார்கள், எல்லோரும் சொல்கிறார்கள். அடுத்தது திரைப்பாடு. வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. வணக்கம், என் பேர் சோமேஷ். இந்த பாட்டு சிறுவர்களை பற்றி பேசுகிறது. அதாவது ஒரு நாட்டின் எதிர்காலம் அவர்களுடைய கையில் தான் இருக்கு. அதனால அவங்களோட பெற்றோர் அவங்க சரியான வழியில வளர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து திரைப்பட நடிகரை போல் நடிக்க சொன்னோம். அப்போது அதன்படியே அவர்கள் நடித்து காட்டினார்கள். அடுத்து சொல் விளையாட்டு என்னும் நடவடிக்கையை மேற்கொண்டோம். இதில் ஒரு கல்லில் 2 மாங்காய் போல ஒரு சொல் இருபொருள் என்னும் இலக்கணத்தையும் தெரிந்து கொண்டார்கள். படக்காட்சியை பற்றியும் கூறினார்கள். என்ன பண்ண அவனே கேளுங்க. என்ன பண்ண தைரியமா சொல்லு. நான் இருக்கேன்ல. நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. நேற்று ராத்திரி சிவராத்திரி சொல்லி அக்கிரகாரத்துல எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து பாவம் பக்கத்து ஆத்து பட்டு மாமிக்கு ஒரே ஜோரம். லேசா இருக்கும்போது தொட்டு பார்த்தா உடம்பு நெருப்பா கொதிச்சுச்சு. நேக்கு என்ன பண்றதுமே புரியல. உடனே அக்கம் பக்கம் விசாரிச்சேன். அவங்க சொன்னாங்க, நெத்தியில 10 போட்டா சரியா போயிருந்தா அம்பின்னாங்க. அதைத்தான் நான் செஞ்சேன். அது தப்பா? இதுக்கு அக்கிரகாரமே செஞ்சு அடிக்கிறதுக்கு வர்றாருங்க திருநா. தானே செஞ்சிருக்கா. 10 போட்டா தப்பா? கிழிச்சா அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க. வாங்க மாமி. இந்த காட்சியில் வடிவேல் ஒரு கேள்விக்கு போய் அந்த கேள்வி சீக்காக இருந்தார். அடுத்த நடவடிக்கை ஸ்கேம்பர் என்ற உத்தியை பயன்படுத்தினோம். இதில் ஒரு திரைப்பட காட்சி காட்டப்பட்டது. மாணவர்கள் அதன் கடை கருவை மாற்றினார்கள், புது கதாபாத்திரத்தையும் உருவாக்கினார்கள். ஆமா, இன்னைக்கு பரீட்சை ஆரம்பம் இல்ல? ஆமா, ஒரு 10 ரூபாய் கொடு. எதுக்குடா? பரீட்சை எழுதுறதுக்கு பேப்பர் கொடுக்குறேன்.
இன்னும் படிக்கல இருக்கும் இல்லையா? எனக்கு 15 வெள்ளி கொஞ்சம் காசு கொடுத்தீங்களா? நான் புத்தகம் ஆமா, போன வாரம் தானே என்ன 20 வெள்ளிக்கு இல்ல, அது இன்னொரு புத்தகம், இது இன்னொரு புத்தகம். அப்பா திட்டுவாங்க. இல்ல, சும்மா ஒரே வார்த்தை ஒரே ஒரு பேக்கெட் சிகரெட் கொடுக்குறீங்களா? நன்றி. அடுத்தபடியாக நாடகத்தின் வழி அவர்களை பேச வைத்தோம். திரைப்பட காட்சிகளில் பலவற்றை காட்டினோம். அதில் அவர்களே கருப்பொருளை உருவாக்கி தாங்களாகவே அந்த நாடகத்தை நடித்து காட்டினார்கள். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மாணவர்களுக்கு வந்து தமிழ் பேசுவதற்கு ஆர்வம் ஏற்பட்டுக்கிறத நாங்கள் புரிந்து கொண்டோம். தம்பி, என்ன பிரச்சனை ஐயா? முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்களுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்றாங்க. சரி வாங்க பழகலான கதவு சாத்துறாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. படிப்புல எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. டாப்பா இருக்குது. டாப் கிளாஸ்ல இருக்குது. அப்படியா? பார்த்துக்கிறேன். ஓகே. கடைசி பிறகு பின்னிலை தேர்வு கொடுக்கப்பட்டது. பின்னிலை தேர்வில் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு தலைப்பு கொடுத்தோம். அதில் அவர்கள் பேசிய பிறகு பதிவு செய்து அந்த மதிப்பெண் கொடுக்கப்பட்டது. சரி, ஆய்வு முடிவுகளின்படி இங்கு முன்னிலை தேர்வில் பெற்ற மதிப்பெண்களும் பின்னிலை தேர்வில் பெற்ற மதிப்பெண்களும் காணலாம். வேறுபாட்டின்படி பார்க்கும்போது மாணவர்கள் முன்னேற்றம் கண்டிருப்பதை காணலாம். இங்கு விழுக்காட்டின் அடிப்படையிலும் முன்னேற்றம் கண்டிருக்கிறார்கள். ஆய்வு முடிவுகள், மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் பேசினார்கள். அதனால் அவர்களுக்கு சரளமாக பேசக்கூடிய மன உறுதி ஏற்படுது. அதை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம். பரிந்துரை, மாணவர்களின் தரத்தை கண்டறிந்து அவர்கள் விரும்பும் ஊடகங்கள் வழி சென்றால் நாம் நினைத்ததே சாதிக்க முடியும். அது மட்டுமில்லாது அவர்கள் பார்த்த காட்சிகளையும் கேட்ட செய்திகளையும் அவர்கள் விரும்புவது போல் பேசவிட்டால் அவர்கள் தமிழில் சிறப்பாக பேசுவார்கள். தயக்கமின்றி நாம் நினைத்ததே சாதிக்க முடியும். கடைசியாக, இப்போதைய மாணவர்கள் வந்து என்னிடம் சொன்னால் மறந்துவிடுவேன், நான் போய் சொல்லும்போது அவங்க மறந்துடுவாங்க. அவங்கள்ட்ட அந்த பொருளை காட்டும்போது நினைவு வச்சுக்குவாங்க. ஆனால் அவர்களை அந்த செயலில் ஈடுபடுத்தினால் அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டு நாம் நினைச்சதை அவர்கள் சாதித்து காட்டுவார்கள். இதுவரைக்கும் எங்களுக்கு அனைவருக்கும் ஆய்வரங்க ஏற்பாடுகளுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவ்வப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. திரு மன்னன் அவருக்கு உண்மையிலே முடியல, அவர்கள் பேச முடியல. இருந்தாலும் அவர் சொன்னேன், நான் வந்து உங்கள் பின்னணியில் இருந்து பின்னணி குரல் கொடுக்குறேன், நீங்கள் சைகை காட்டுங்க போதும் அப்படின்னு. திரைப்படத்தில் வர்ற மாதிரி முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, ஆக இந்த அவருடைய கட்டுரையின் தலைப்பு மலேசியாவில் தமிழ் கல்வியின் தொடர்ச்சியும் வளர்ச்சியும், மழலையர் பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை. இந்த தமிழ் கல்வியை பற்றி பார்க்கின்ற பொழுது மலேசியாவை எடுத்துக்கொள்வோமே ஆனால், தமிழகத்துக்கு வெளியே தமிழ் மொழி பயன்பாடு மெச்சத்தக்க வகையில் இருக்கின்ற ஒரு நாடு என்று சொன்னால் அது மலேசியா என்று தான் சொல்ல வேண்டும். ஆக அதை பற்றி ஒரு விரிவான மழலையர் பள்ளி முதல் பிறகு பல்கலைக்கழகம் வரை எவ்வாறு தமிழ் கற்பிக்கப்படுகிறது என்பதை இந்த கட்டுரையின் வழியாக அவர் விளக்கி இருக்கின்றார். ஆக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மலேசியாவில் ஏறக்குறைய 20 லட்சம் இந்தியர்கள் இருக்கின்றார்கள். அதில் ஏறக்குறைய 85 முதல் 85 விழுக்காட்டினர் தமிழர்களாக இருக்கின்றார்கள்.